அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு மேரேஜுக்குள்ள ஒரு ஆர்ச்சி நம்ம ரெடி பண்ண போகிறோம். கஸ்டமர் கொடுத்த மேட்ரு இதுதான். மேலே என்னென்னா ஒரு 8x8 அளவுள்ள ஒரு பேட்சு, அதாவது சர்க்கிள் ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் உள்ள ஒரு பேனரு. அது கீழே அவங்க மாப்பிள்ளையோட அம்மா அப்பா பேர் கீழே அப்புறம் அவங்க தாத்தா பாட்டி அவங்க பேர் அவங்க ஃபோட்டோ வைக்க சொல்லியிருக்காங்க. 2 சைட்லேயும் 10x5 2 ஃபோட்டோ. இதில் அவங்க பேரண்ட்டோட நேமு, பேரண்ட்டோட ஸ்டாண்டிங் ஃபோட்டோவும், இங்கே அவங்க பிரதர்ஸோட ஃபோட்டோ வைக்க சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இது நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணி ப்ரிண்ட் கொடுத்தாச்சு. இது சரிங்களா? இதுதான் அந்த பேனரு. இதே பேனரை நம்ம வேறு ஒரு கலர் மாற்றி நான் இப்போ டிசைன் பண்ணி காமிக்கிறேன். அதனால் நம்ம இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணுங்கிறத பற்றி நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்கிறோம். மறக்காமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பேட்சி இந்த ஆர்ச்சி இந்த ஆர்ச்சி அளவுள்ள இந்த பேனரை நம்ம எப்படி டிசைன் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்குறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த 20x5 அளவுள்ள ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் பேனரு அதை ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அவங்க கொடுத்த அந்த மெசேஜை நம்ம எடுத்து இம்போர்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? இந்த பேனரை இந்த ஆர்ச்சியில் உள்ள இந்த பேனரை நம்ம டிசைன் பண்ண போகிறோம். சரிங்களா? ஷிஃப்ட் கண்ட்ரோல் N 20x5. சரி, 20x5 இன்னும் ரெசல்யூஷன் RGB மோடில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? F7 அழுத்தி லேயர் பேலட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். லேயர் பேலட் நம்ம சைஸ் சின்னது பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் N நியூ லேயர் போட்டுக்கிறேன். நம்ம ஒரு மெஜந்தா கலர் நம்ம வச்சுக்குவோம். அதில் க்ரீனில் செட் பண்ணியிருக்கோம். இதில் மெஜந்தா ஒரு 10, மெஜந்தா ஒரு 10, இது ஒரு 10. இந்த மாதிரி அடித்து நம்ம கலர் ஃபில் பண்ணிக்கிறோம். ஃபில் பண்ணிவிட்டு 2 சைடு கார்னருக்கு ஒரு டிசைன் பண்ண போகிறோம். இந்த கார்னர் டிசைன் எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துறோம். இந்த ஆர்ச்சை பொறுத்தவரை ஒரு பேனர் நம்ம ரெடி பண்ணிட்டாலே போதும். நம்ம அடுத்தடுத்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு நெட்டில் டவுன்லோட் பண்ண கார்னர் டிசைன். இது ரெசல்யூஷன் ஒரு 200 வச்சுருக்கேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் 0 கொடுத்து ஃபிட் டு ஸ்க்ரீன் வச்சுருக்கேன். இப்போ இதை மாதிரி இன்டெக்ஸ்னு இந்த ஃபைலில் இன்டெக்ஸ் நேம்னு இருந்ததுன்னா டவுன்லோடு பண்ணுறப்ப பிஎன்ஜியாக தான் இருக்கும். இது இன்டெக்ஸ்னு இது கோரட்டாவில் இல்லை இல்லுஸ்ட்ரேட்டரில் நமக்கு பிஎன்ஜி ஃபைலாக கிடைக்கும். ஃபோட்டோஷாப்பில் இன்டெக்ஸாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இமேஜில் போங்க, மோடு RGB மோடு கொடுத்திங்கன்னா இப்போ நார்மல் லேயராக வந்துடும். இங்கே போய்ட்டு டபுள் கிளிக் பண்ணி இதை லாக் எடுத்து விட்டுட்டு W மேஜிக் கான்டூல் எடுத்துகிட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்படியும் இந்த மெத்தட்லையும் கிளிக் பண்ணலாம். இந்த மாதிரி கிளிக் பண்ணோன்னா ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த தெரியாத இடம்லாம் நம்ம இந்த மாதிரி கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா செலக்ட் போங்க, கலர் ரேஞ்ச், ஹைலைட் இல்லை மிட் டோன்ஸ் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இது மாதிரி செலக்ட் ஆகும். இதை விட ஏன்னா ஒரு சிலதில் ஹைலைட்ஸு மிட் டோன்ஸ் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணோம்னா அது மட்டுமே செலக்ட் ஆகும். நம்ம ஈஸியாக இந்த உள்ள அந்த ஷேப் மட்டும் செலக்ட் ஆகும். அதை நம்ம மட்டும் ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் இதில் அப்படி இல்லை. நம்ம W மேஜிக் கண்ட்ரோலை கிளிக் பண்ணிட்டு மொத்தமாக இது மாதிரி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த கேப்பு எங்கே இருக்கோ அதெல்லாம் பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இதை எடுக்க ரொம்ப சிரமமாக இருக்குன்னா வேறு ஒரு PNG இமேஜை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் சும்மா ஒரு சாம்பிளுக்காக நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. செலக்ட் பண்ணிட்டோம். ஷிஃப்ட்டு F6 ஒரு பாயிண்ட் கொடுத்துக்கிறேன்.
கொடுத்துட்டு இதை வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதுக்கு நமக்கு வந்து இது ஒரு தனி பிஎன்ஜி இமேஜாக நமக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா? Alt T S ஷார்பன் அன்ஷார்ப் மாஸ்க் கொடுத்தோம்னா அந்த டீட்டெயில் கொஞ்சம் நமக்கு தெளிவாக தெரியும். இந்த எட்ஜஸ்லாம் வந்து நமக்கு கிளியராக தெரியும். அதுக்காக வந்து நம்ம ஷார்ப் மாஸ்க் கொடுத்து நம்ம எடுத்துப்போம். இந்த மாதிரி இருக்குது. இதை எடுத்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்குவோம். Ctrl T போட்டு இதை சைஸை வந்து நான் சின்னது பண்ணிக்கிறேன். Ctrl T போட்டு சைஸை சின்னது பண்ணிக்கிறேன். ஓகே, கிளிக் எடுத்து விட்டுட்டேன். Ctrl J ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுக்கிறேன். Ctrl T வெர்டிக்கல், Ctrl T போட்டு இப்படியே எடுத்து நான் கார்னரில் செட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்டை ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு இதை மட்டும் நான் மெர்ஜ் பண்ணிக்கிறேன். மெர்ஜ் பண்ணிவிட்டு இன்னொரு Ctrl J போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுக்கிறேன். ஃப்ளிப் டு ஹாரிசான்டல் கொடுத்துக்கிறேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நீ நவுத்துனா சமமாக நவரும். மேலே ஒரு கிராஸாக இந்த மாதிரிலாம் ஆகாது, சமமாக நவரும். எம் ரெக்டாங்கிள் மார்க்கெட் உள்ள கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணுறோம். இந்த கரெக்டாக இந்த ஷேப்பில் இருக்க மாதிரி பார்த்துட்டு மெஜந்தா முன்னாடி வந்து 10 கொடுத்தோம். இதில் வந்து ஒரு 30% கொடுக்குறேன். 30% கொடுத்துட்டு Alt பேக் ஸ்பேஸ் அடித்தா கலர் ஃபில் ஆகிடும். இந்த கலர் வந்து எனக்கு பின்னாடி போகணும். கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போய்க்கிறேன். ஒரு சைடு மட்டும்தான் அந்த டிசைன் வந்திருக்கு. அதனால் இன்னொரு சைடும் வரணுன்றதுக்காக கண்ட்ரோல் இன்னொரு சைடு நம்ம வந்து இதை இப்போ வந்து நம்ம அந்த ஷேப்லேயே போட்டிருக்கோம். அதனால தான் நமக்கு இன்னொரு சைடு வரல. இப்போ ஷிஃப்ட் Ctrl N நியூ லேயர் போட்டுட்டு Alt பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த லேயரை கிளிக் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் Ctrl ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போயிட்டேன். Ctrl க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஒரு ஸ்டெப் ஃப்ரண்ட்டு கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து ஒரு சைடுக்கு மட்டும் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி இருக்குது நமக்கு. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு சைடில் இருக்குது. இப்போ இதுக்கு கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். இந்த லேயரை செலக்ட் பண்ணிங்க. ஷிஃப்ட் Ctrl N இந்த கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடும். ஷிஃப்ட் Ctrl N நியூ லேயர் போட்டுங்க. முன்னாடி 10 அப்புறம் 30 இப்போ 60% கொடுக்குறோம். கொடுத்துட்டு Alt பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். கலர் ஃபில் பண்ணிவிட்டு இந்த லேயரை வந்து கண்ட்ரோல் அழுத்தினா இந்த மாதிரி பாக்ஸ் செலக்ட் ஆகுது பார்த்தீங்களா? கண்ட்ரோல் அழுத்திட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன். ஆனால் லேயர் மேலே உள்ள லேயரில் இருக்குது. சரிங்களா? Ctrl -E எரேசர் டூலை கிளிக் பண்ணிக்கிறேன். கீபோர்டில் எரேசர் டூலை கிளிக் பண்ணிட்டு இப்படி இந்த அளவில் வந்து நம்ம ஒரு எரேசர் டூலால் ஒரு ப்ரஷ் பண்ணியிருக்கோம். அப்படி இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சைடு கார்னருக்கு மேலே கொண்டு வந்துக்கிறோம். Ctrl ஓகே, Ctrl ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரண்ட் கொண்டு வந்துக்கிறேன். ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துட்டேன். இப்போ இதோட பிளண்ட் மோடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிவிடுவோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு Ctrl ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரண்ட் பேக் கொண்டு போயிடுறேன். இப்போ இது வந்து நமக்கு ஒரு எஃபெக்ட்டும் நமக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக பிளண்டிங் மோட் இங்கே வச்சு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ட்ராப் ஷேடோ அப்ளை பண்ணுறோம். அதுக்கு சரிங்களா? இந்த மாதிரி லைட்டாக ட்ராப் ஷேடோ அப்ளை பண்ணிச்சு. இதே லேயர் ஸ்டைலை அந்த சைடுக்கும் நம்ம மாற்ற போகிறோம். காப்பி லேயர் ஸ்டைல் கொடுத்துட்டு இந்த சைடு கார்னரில் வச்சுட்டு பேஸ்ட் லேயர் ஸ்டைல் கொடுத்தாச்சு.
கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எஃபெக்ட்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டார்க்காக உள்ள லேயர் வந்து Ctrl+J போட்டு இன்னொரு லேயரு, அதாவது இன்னொரு காப்பி ஒன்று எடுத்துருக்கேன். இதோட பிளண்ட் மோடை நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். மல்டிபிள் கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து அந்த டீட்டெயில்ஸு, அவங்க பேரண்ட்டோட நேமு, அந்த மெசேஜ், அது எல்லாமே நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம டிசைன் மட்டும் இப்போ பண்ணிவிடுவோம். டெக்ஸ்டெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கோம். அதை மட்டும் நம்ம அடுத்து மூவ் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா, சென்டராக உள்ள லேயரை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு மட்டும் நம்ம அந்த ஸ்டோக்கு வந்து டெக்ஸ்டர் எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். இதில் போயிட்டு ஸ்டாண்ட் ஸ்டோன், இது வந்து ஒரு 7 பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் 7 பாயிண்ட் கொடுத்துட்டோன்னா நமக்கு அந்த ஒரு சரியான ஒரு லுக் உள்ள அந்த பார்த்திங்கன்னா இந்த இதில் பிக்சர்லாம் வச்சோன்னா நல்லா நீட்னஸாக இருக்கும். சரிங்களா? வந்து நம்ம இந்த இந்த பேனரை 20க்கு 5 அந்த அளவில் ரெடி பண்ணியிருக்கோம். இதில் என்னென்னா, இதில் இன்னும் கூட டிசைன் ஆட் பண்ணலாம். ஒரு சில பேக்ரவுண்ட் ஆட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது பேக்ரவுண்டையும் நம்ம ஆட் பண்ணி காமிச்சிடுவோம். அதில் பேக்ரவுண்ட் லேயரை பேக்ரவுண்டில் அந்த பிஎஸ்டி வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு பேக்ரவுண்டு இல்லை இந்த மாதிரி லைன் டிசைன் இல்லை ஃப்ளவர்ஸ் டிசைன் இருந்தால் கூட ஓகே தான். நான் இந்த டிசைன் எடுத்து வச்சுக்கிறேன். அதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு Ctrl+T போட்டுக்கிறேன். டீ போட்டு அந்த கரெக்டாக அந்த ஈவில் அந்த அளவில் இருக்க மாதிரி நான் மெர்ஜி பண்ணிக்கிறேன். மெர்ஜி பண்ணிவிட்டு இந்த அளவில் மட்டும் கொஞ்சம் எடுத்து விட்டுக்கிறேன். இப்படியே கொஞ்சம் விட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். Ctrl+J போட்டு ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இந்த அளவில் எடுத்து இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு Ctrl+E கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து இந்த கார்னரை விட்டு நமக்கு வெளியில் போயிருக்கு. அதுக்காக என்ன பண்ணுவோம், ஷிஃப்ட்டு Ctrl+Alt+G கொடுத்தோம்னா நமக்கு இந்த லேயருக்குள்ளேயே இருக்கும். சரிங்களா? இப்போ இதோட பிளண்ட் மோடை நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துப்போம். ஓகே, எனக்கு மல்டிபிள் மோடு ஓகே. அதனால் வந்து அதோட ஒப்பாசிட்டியை மட்டும் லைட்டாக நான் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ஆர்ச்சி பேனர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம் எல்லாத்தையும். அதில் வந்து இந்த அளவு இதுதான் நம்ம வச்சுருக்கோம். இப்போ இந்த பேக்ரவுண்டு இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்மள்கிட்ட இப்போ நெட் கனெக்ஷன் கொஞ்சம் இப்போ கட் ஆகிருக்கு. அதனால் வந்து நம்ம எடுத்து வைக்க முடியல. அது ஷாப்பில் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? வந்து இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து மூவ் பண்ணிக்குவோம். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக எடுத்து நான் இம்போர்ட் பண்ணிடுறேன். அதில் கூடி ஓகேங்களா? இந்த அளவில் இந்த சைடு கார்னர் அப்படி வச்சுக்கலாம். கலர் கொஞ்சம் எடுப்பாக இல்லை அப்படிங்கிறதுனால, இல்லைன்னா நம்ம இதை எடுத்து விட்டுடலாம். இதை எடுத்து விட்டோம்னா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கலரு நம்ம மாற்றிக்க வேண்டியதான்.
இப்போ போயிட்டு இந்த ஃபோட்டோ எடுத்து நம்ம இதில் இந்த சைடில் வந்து இப்படி எட்ஜில் வச்சுக்கலாம். கண்ட்ரோல் T போட்டு இந்த அளவை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பெருசு பண்ணிட்டு இவங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து பேக்ரவுண்டுக்காக வந்து நம்ம இந்த ஒரு எல்லோ ஒரு பேக்ரவுண்டு, இந்த மாதிரி எடுத்து செட் பண்ணிவிட்டு சைடில் வந்து இந்த ஃப்ளவர்ஸ், இந்த ஃப்ளவர் பேக்ரவுண்ட் எடுத்து அதில் நம்ம இம்போர்ட் பண்ணிவிடுவோம். அதில் ஒரு சைடு உள்ள ஃப்ளவர்ஸ் தான் இது. இதை வந்து அதை வந்து நம்ம கட் பண்ணி மர்ஜ் பண்ணி வச்சுருக்கோம். அதை கண்ட்ரோல் M, ஷிஃப்ட் கண்ட்ரோல் J அட்டாச்சு. இப்போ வந்து கரெக்டாக எடுத்து நம்ம ஈவனாக அப்படி செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ அந்த ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம கீழே எடுத்து இம்போர்ட் பண்ணியாச்சு. வேறு அவ்வளோதான். இப்போது நம்ம எல்லாத்தையும் இப்போ செட் பண்ணி வச்சுருக்கோம். கண்ட்ரோல் T போட்டு சைஸை மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இந்த அளவில் பெருசு பண்ணிவிட்டு எனக்கு இந்த அளவில் இந்த பிளண்ட் மோடை வந்து நான் இன்னும் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். க்ரீனுக்கு ஓகே, இந்த கலருக்கு இந்த மோடு ஓகே, கலர் மோடு. சரிங்களா? இப்போ வந்து 20க்கு 5 இந்த மாதிரி தான் பேனரு. இது ஒரு ஆர்ச்சி ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம இந்த போர்ஷன் வந்து ரெடி பண்ணியாச்சு. மேலே உள்ள அவங்க படம் ஒன்று வைக்க சொல்லியிருந்தாங்க. அதை எப்படி நம்ம ரெடி பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துருவோம். கண்ட்ரோல் S. நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிறதுனால நான் இதை வந்து டெலீட் பண்ணிடுறேன். நமக்கு தேவையில்லது, ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்காக நம்ம அதை எடுத்துடலாம். ப்ளஸ் வந்து அடுத்தது 20க்கு 5. இதுதான் இந்த 15க்கு 5 அளவில் தான் இந்த டீட்டெயில், பொண்ணு மாப்பிள்ளை நேமு, மண்டபம், அவங்க அப்பா அம்மா பேர் எல்லாம் வந்தது. 20க்கு 5 வந்து அவங்க தாத்தா பாட்டி நேமு. இது இப்போ நம்ம ரெடி பண்ண மாதிரி தான். அதில் வந்து இந்த மாதிரி டைப் பண்ணுற ஒர்க்லாம் கிடையாது. இதில் வந்து இந்த ஃபோட்டோ மட்டும்தான் அதில் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, அதை வச்சுருக்கோம். ப்ளஸ் இந்த ஆர்ச்சி எப்படி ரெடி பண்ணலாங்க, இதே மெத்தடில் இப்போ நம்ம ரெடி பண்ணோம் அதே மெத்தடில் தான் இந்த ஆர்ச்சி வச்சுருக்கேன். சைடில் இந்த PNG இமேஜ் வச்சுட்டு கலரை வந்து டிம்மு பிரைட்டு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த ஸ்டாண்டிங் பேனர் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துருவோம். இது வந்து 10க்கு 5, விட்த்து 10, ஹைட்டு 5. சரிங்களா? ஷிஃப்ட் கண்ட்ரோல் N. நம்ம வந்து ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துக்குவோம். மேலே வந்து ஒரு ஷேப் வச்சுருக்கோம். அதில் இந்த ஷேப் எப்படி நார்மலாக ஷேப் இப்படி தான் இருக்கும். நம்ம அதை வந்து நெட்லேருந்து எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதோட நார்மலாக இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து பிளண்ட் மோடை சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இதுக்கு முன்னாடி ஷிஃப்ட் கண்ட்ரோல் N. இப்போ வந்து ஒரு 50% கொடுத்துக்கிறேன், இல்லை ஒரு 80 கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் டார்க்காக இருக்கணுங்கிறதுக்காக கொடுத்துட்டு ப்ரஷ் டூலில் எடுத்துக்கிறேன். இப்படி இந்த கார்னரில் மட்டும் நான் இப்படி ப்ரஷ் பண்ணுறேன். ஓகேங்களா? ப்ரஷ் பண்ணியாச்சு. இப்போ இதோட பிளண்ட் மோடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, இதிலே இன்னொரு கண்ட்ரோல் J போட்டு ஒரு காப்பி எடுத்துக்கிறேன்.
அதை என்ன பண்ணுறேன், இந்த லேயருக்கும் பின்னாடி கொண்டு வந்துக்கிறேன். இந்த மாதிரி இது நார்மலாக இந்த பேக்ரவுண்டை ஹைட் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இதுக்கும் இந்த ஆர்ச்சுக்கும் பேக்கில் கொண்டு வந்திருக்கேன். ஒரு காப்பி மேலே கொண்டு வந்திருக்கேன். கொண்டு வந்தோம்னா இந்த மாதிரி டார்க்கான ஒரு நம்ம இந்த ஆர்ச்சி வந்து நமக்கு கிடைச்சிடும். இதோட ஒப்பாசிட்டியை மட்டும் கம்மி பண்ணோம்னா அந்த பேக்ரவுண்டில் உள்ள அந்த டிசைன் வந்து நமக்கு கிளியராக தெரியும். நம்ம இந்த லைனோட மேலே ஏற்றி வச்சுக்கிறோம். இப்போ சரிங்களா? இப்போ வந்து இதையே ஒரு காப்பி எடுக்கிறேன். Ctrl J போட்டுக்கிறேன். Ctrl T ஃபிளிப் டு வெர்டிக்கல் கொடுத்து கீழே கொண்டு வந்துக்கிறேன். Ctrl T போட்டு கீழே எடுத்து பாட்டம் இந்த சைடில் வச்சுக்கிறேன். அதே மாதிரி தான் இப்போ பாட்டத்தில் வந்து இந்த டிசைன் இருக்குது. இதோட பிளண்ட் மோடு வந்து நார்மலாக எப்படி இருக்கும், அதை வந்து நம்ம பிளண்ட் மோடை சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதையே இந்த லேயரே வந்து ஒரு Ctrl J போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துட்டு ஷிஃப்ட் Ctrl M கொடுத்து மேலே கொண்டு வந்துக்கலாம். மேலே கொண்டு வந்துட்டு இந்த போர்ஷனுக்கு வந்து இந்த இதுக்கு வந்து நம்ம பிளண்ட் மோடை சேஞ்ச் பண்ணிடுவோம். இந்த மேலே உள்ளதுக்கு நமக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு மோடு, பிளண்ட் மோடு. ஓகே, லைட்டாக தெரிஞ்சால் போதும். மேலே இது தெரியுது. இதோட ஒப்பாசிட்டி வந்து நம்ம கம்மி பண்ணி வச்சுருக்கோம். இன்க்ரீஸ் பண்ணோம்னா அதோட அந்த அவுட்லுக்கு நமக்கு கிளியராக தெரிய வரும். இப்போ இதுக்கு கொடுத்தா மாதிரியே அந்த பேனர் கொடுத்தா மாதிரி இந்த பேனருக்கும் நம்ம வந்து டெக்ஸ்சர் எஃபெக்ட் கொடுத்தோம்னா நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு நீட்னஸாக இருக்கும் பேனரு. அதுக்காக வந்து நம்ம அது கொடுக்குறோம். இதில் வந்து ரிலீஃபில் வந்து 7 பாயிண்ட்டு, நான் எப்போதும் 7 பாயிண்ட் வைப்பேன். இப்போ தான் அப்படி வச்சா தான் கொஞ்சம் நமக்கு ரொம்பவும் டார்க்காக இல்லாமல் ரொம்பவும் கரெக்டாக இல்லாமல் ரொம்பவும் கம்மியாக இல்லாமல் கரெக்டான ஒரு இந்த டெக்ஸ்டர் வந்து ஆட் ஆகிருக்கும். Ctrl 0. இப்போ வந்து ஃபோட்டோ எடுத்து நம்ம இம்போர்ட் பண்ணிவிடும். இப்போ இவங்க ஃபோட்டோ ஷிஃப்ட்டு Ctrl க்ளோஸ் ப்ராக்கெட் ஃப்ரண்ட்டுக்கு வந்து இவங்க ஃபோட்டோ இப்படி வச்சிடுறோம். நம்ம ஃபோட்டோ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். Ctrl ப்ளஸ் அழிச்சிட்டு D கீபோர்டில் D அடித்தோம்னா டிஃபால்ட்டு கலர் வந்துடும். இதுக்கு வந்து நியூ லேயர் ஒன்று போட்டுக்கிறேன். நியூ லேயர் ஒன்று போட்டுட்டு இந்த அளவில் அப்படியே சும்மா ப்ரஷ்ஷால் ஒரு 50% இல்லை ஒரு 60% வச்சுட்டு இப்படி சும்மா ட்ரா பண்ணுறேன். எதுக்குன்னா அவங்க நிற்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு ஷேடோவுக்காக நம்ம கிரியேட் பண்ணுறது. இதை வந்து கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போயிட்டு இதோட அந்த ஹைட்டை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அட்ஜஸ்ட் பண்ணோம்னா அந்த ஷேடோ எஃபெக்ட் வந்து இதில் ஆட் ஆகும். அதுக்காக நம்ம இதில் வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ இன்னும் கூட நம்ம இந்த டைல்ஸு இந்த மாதிரி ஒரு டைல்ஸ் பேக்ரவுண்டையும் எடுத்து நம்ம இதில் இம்போர்ட் பண்ணிவிடுவோம். நெட்டில் இருந்தால் டவுன்லோட் பண்ணது இது. Ctrl 0 Ctrl T போட்டு இந்த மாதிரி எடுத்து விட்டோம்னா அவங்க ஒரு தரையில் நிற்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட்காக நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிவிடுவோம். இப்போ வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதே இப்போ வந்து அவங்க கொடுத்த அந்த மேட்டரில் இந்த பேனர் ரெடி பண்ணி வச்சு இந்த பேனர் பார்த்துட்டோம். இப்போ இது 5க்கு 10க்கு 5 அதே அளவில் இன்னொரு ஃபோட்டோ. இதை அப்படியே என்ன பண்ணுங்கள், டூப்ளிகேட் ஒரு காப்பி போடுங்க. சரி, இதை போட்டுங்க. நம்ம ரெடி பண்ணது இந்த பேனரு. இதில் டூப்ளிகேட் லேயர் ஒன்று போட்டுட்டு அப்படியே ஒன்றும் இல்லை, ஒரு சைடு ரெடி பண்ணிட்டா போதும். இந்த ஃபோட்டோவை தூக்கிவிட்டு இந்த ஷேடோவும் தூக்கிடுங்க. ஷேடோவும் நம்ம எடுத்துடலாம். அப்படி சரிங்களா? ஷேடோ எடுத்துட்டு
ஷேடோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ மட்டும் வச்சிட்டோம்னா நமக்கு இந்த பேனர் டிசைன் ஓகே. அடுத்தது நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பு பேட்ஜின்னு சொல்லுவாங்க இந்த பேனரை, அதை மட்டும் ரெடி பண்ணிட்டோன்னா நம்ம எல்லாமே ரெடி பார்த்தா மாதிரி தான். ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சிடுவோம். கண்ட்ரோல் N 8 300 ரெசல்யூஷன். சரிங்களா, இன்னொரு ரெசல்யூஷன். இப்போ வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் N எலிப்ஸ் டூலு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரா பண்ணோன்னா ஈவனாக வந்து நமக்கு ஒரு சர்க்கிள் வந்து கிரியேட் ஆகும். ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணிக்கிங்க. வந்து இதை இந்த 2 சைடு கார்னரில் ஒட்டிட்டு இந்த மாதிரி ஈவனாக எடுத்தோம்னா நமக்கு அந்த பேட்ஜ் பேனர் வந்து நமக்கு அந்த ஷேப் வந்துடும். இதுக்குள்ளே தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ரொம்பவும் ஒட்டி நம்ம டிசைன் பண்ணோம்னா இந்த பாதி இந்த சைடு அந்த ஷார்ப்பாக கிடைக்காது சைஸ். இதுக்காக கொஞ்சம் ஒரு இன்ச் ஒரு 5 mm இல்லை ஒரு 2 mm வந்து நம்ம கம்மி பண்ணி வச்சுக்குவோம். நம்ம ஏற்கனவே பிங்க் கலர் கொடுத்தோம், அதே பிங்க் கலரு இது கொடுக்கும். மெஜந்தா ஒரு 10 கலர் இது மாதிரி கொடுத்துட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் M என்ன இங்கே கிளிக் பண்ணிவிட்டு மெஜந்தா ஒரு 60 கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு என்டர் அடிச்சுட்டு கீபோர்டில் எரேசர் டூல் அதை வச்சு அப்படியே சென்டராக வச்சு நான் அது மாதிரி எரேஸ் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் J போட்டுக்கிறேன், கண்ட்ரோல் M இதையே அப்படியே கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். டார்க் பண்ணிட்டு ஒரு எரேசர் டூலை வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் அந்த கார்னரை ஒட்டாமல் இந்த அளவில் வச்சு நம்ம இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் O இதில் வந்து இந்த பேட்ஜ் பேனரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். பேட்ஜ் பேனரை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ எடுத்து நம்ம இதில் இம்போர்ட் பண்ணிவிடுவோம். சரிங்களா, இது வந்து பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ வந்து க்ரீன் கலர் உள்ளது. நம்ம அந்த ஷர்ட்டை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி நம்ம பிங்க் கலர் கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா, இப்போ இதுக்கு வந்து இந்த லேயரில் கண்ட்ரோல் J போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் T சைஸை வந்து கொஞ்சம் இன்சைடு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் M இதை கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். ஏன் நமக்கு இந்த ஷேப்பு தெரியலனா சரி நம்ம அதை கூட பண்ணலாம். கண்ட்ரோல் J போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து ஸ்டோக்கு இன்சைடு வந்து நம்ம இதில் அப்ளை பண்ணிக்குவோம். ஒரு 10 பாயிண்ட் வச்சுக்கிறேன். இன்சைடு கொடுத்துக்கலாம். இதுக்கும் இந்த 2 லேயர் போட்டு அதுக்கும் நம்ம இந்த மாதிரி ஸ்டோக் அப்ளை பண்ணுறோம். ஒயிட்டு இன்சைடு இதில் வந்து ஒரு 20 பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். இதோட பிளண்ட் மோடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். சேஞ்ச் பண்ணோம்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் G கண்ட்ரோல் ஆல்ட் G கொடுத்து இந்த லேயரை வந்து உள்ளே கொண்டு போயிடுறேன். கண்ட்ரோல் ஆல்ட் G ஓகேங்களா. இதையும் கண்ட்ரோல் ஆல்ட் G கொடுத்து இன்சைடு கொண்டு போயிட்டேன். இப்போ ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணிவிட்டு சைஸை வந்து நான் ரெடியூஸ் பண்ணுறேன். ரெடியூஸ் பண்ணேன்னா எனக்கு அந்த அவுட் சைடில் உள்ள அந்த ஸ்டோக்கு கலர் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும். இப்போ இங்கே ஒரு ஷேப் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். இந்த ஷேப் எப்படி கிரியேட் பண்ணணும்னா இப்படி வச்சு ட்ரா பண்ணிங்க.
கொஞ்சம் லைட்டாக ஏற்றிக்கிட்டு இங்கே வந்து ஒரு மெஜந்தா வந்து ஒரு 80 இல்லை ஒரு 100 ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணிட்டேன். இதை வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து மேலே கொண்டு வந்துட்டு பொண்ணுமாப்பிள்ள ஃபோட்டோவையும் மேலே கொண்டு வந்துடுற அப்படி சரிங்களா. இந்த மாதிரி இருக்குது. அவங்க ஃபோட்டோலாம் நம்ம தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், பிக்சர் எல்லாத்தையும் சேர்த்து. ஓகே, இந்த லேயரையும் இந்த லேயர் என்ன பண்ணலான்னா இது கூட மெர்ஜ் பண்ணிவிட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஐ அவுட் சைடு கொடுத்துட்டு டெலீட் பண்ணிட்டோன்னா இந்த ஷேப்புக்கு வெளியாகிடும். கண்ட்ரோல் ப்ளஸ்ஸு ஸ்பேஸ் பார் அழுத்தி பிடிச்சிட்டு இங்கே வந்து நமக்கு கொஞ்சம் இது வந்து நான் ஏற்கனவே 2 லேயர் மெர்ஜ் ஆகிருக்கனால நான் இந்த மாதிரி பொண்ணுமாப்பிள்ள ஃபோட்டோ வந்து நம்ம டெலீட் பண்ணி விட்டுடலாம். டெலீட் பண்ணிட்டோன்னா எனக்கு அந்த அவங்க வந்து கரெக்டாக அந்த ஷேப்புக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு ஷேப்பு கிடச்சிரும். ஷிஃப்ட்டு இதை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜே போட்டு ஒரு லேயர் வந்து கிரியேட் ஆகிருக்கும். அது வந்து மேலே கொண்டு வந்துக்கிறேன். கீபோர்டில் 50% வச்சோம்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு ஷேப் ஒன்று கிரியேட் ஆகிடும். இதில் வந்து சும்மா வெறுமனே இருக்குது. அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று இதில் செட் பண்ணி வச்சுருப்போம். அதை இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து அன்ஹைட் பண்ணி வச்சுருவோம். அன்ஹைட் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த ஓகே, இந்த ஷேப் ஓகே, இந்த பேக்ரவுண்டு ஓகே. ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஜி கண்ட்ரோல் ஆல்ட் ஜி போட்டு சைஸை வந்து கொஞ்சம் நான் பெருசு பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி பெருசு பண்ணிட்டேன்னா அந்த எம்டி லேயர் இல்லாமல் அது ஒரு டிசைன் லேயர் மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு டிசைன் வச்சுட்டு அவங்க பொண்ணுமாப்பிள்ள அவங்களோட நேம் வந்து நம்ம இது வந்து என்கேஜ்மெண்ட்டுக்காக அடிக்கிறோம் அந்த பேனரு. அதனால் வந்து அந்த என்கேஜ்மெண்ட் டீட்டெயில், அப்புறம் வந்து பொண்ணுமாப்பிளோட நேமு ப்ளஸ்ஸு இந்த டேட்டு, அப்புறம் சைடில் 2 ஃப்ளவர்ஸ் வெக்டர் இமேஜ் வச்சுருக்கோம். அதை எடுத்து நான் இதில் இம்போர்ட் பண்ணிடுறேன். அப்படி கலர் வந்து நம்ம அந்த பேனருக்காக நம்ம ரெடி பண்ண கலர் இது சரிங்களா. அதனால் இந்த கலர் வந்து பிளாக்கில் இருக்குது. மோடு நார்மலாக இப்படி மாற்றி வச்சுக்கலாம். மாற்றி வச்சுட்டு இப்போ இந்த ஷேப்புக்கு வந்து இன்னர் ஷேப்புக்கு வந்து இதில் உள்ள இன்னர் ஷேப்பு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இன்னர் ஷேடோ வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். அப்ளை பண்ணோம்னா இந்த சைடு இதில் வந்து நமக்கு வந்து ஒரு பிளாக் எஃபெக்ட்ஸ் உள்ளது நமக்கு வந்து கிரியேட் ஆகும். ஷிஃப்ட் கண்ட்ரோல் இ கொடுத்து நம்ம இந்த லேயர்ஸ் வந்து நம்ம இந்த ஃப்ளவர்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். அதுக்காக நம்ம இதை எடுத்துருக்கோம். அந்த பேனர்லேருந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பேனர்லேருந்து இந்த அளவில் இருக்குது. இது வந்து கண்ட்ரோல் ஆல்ட் ஜி கொடுத்து நான் உள்ளே கொண்டு போய்க்கிறேன். இன்னும் ஒரு ஸ்டெப்பு பேக் கொண்டு போய்க்கிறேன். கண்ட்ரோல் ஆல்ட் ஜி அதோட பிராண்ட் மோட
கண்ட்ரோல் ஆல்ட் ஜி. இந்த மாதிரி நமக்கு அது எஃபெக்ட்ஸ் வந்து நமக்கு ஆட் ஆகிடும். இல்லை இதோட பிளண்ட் மோட சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வைக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நார்மல் ஒரு ஃப்ளவர்ஸாக இருக்குது. இந்த ஃப்ளவரை எடுத்து நம்ம இதில் இம்போர்ட் பண்ணிவிடுவோம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஜி, கண்ட்ரோல் ஆல்ட் ஜி எடுத்து இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோன்னா நமக்கு இந்த பேட்ச் பேனர் நமக்கு ரெடி பண்ணிட்டோம். இப்போ அவங்க கொடுத்த இந்த கஸ்டமர் கொடுத்த எல்லாத்தையும் வந்து நமக்கு ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ ஆர்ச் வந்து நமக்கு ரெடி ஆயிடும். பேட்ச் ரெடி பண்ணியாச்சு. அந்த டீட்டெயிலு ப்ளஸ் அவங்க பேரண்ட்டோட நேமு 10 அளவில் ஸ்டாண்டிங் பேனர் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இதை எப்படி ரெடி பண்ணோங்கிறத கற்றி காமிச்சிருக்கோம், சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. இதை இந்த மெத்தடில் தான் வந்து நம்ம ரெடி பண்ணுவோம் ஆர்ச்சி பேனர்லாம். இந்த 4-5 பேனரோட பிஎஸ்டிபியில் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வச்சு வெப்சைட்டில் வந்து ஷேர் பண்ணிவிடுவோம். லிங்க்கு டெலகிராம் குரூப்பில் இருக்கும். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.